வணக்கம். லே நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருச்சி பெரிய சட்டி தெருவில் உள்ள நகை பட்டறையில் 1,46,00,000 ரூபாய் மதிப்பீடுள்ள தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அம்மாநகர் முழுவதும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த உதய் என்பவர் திருச்சியில் பழைய தங்கத்தை உருக்கி கட்டியாக்கும் பட்டறை நடத்தி வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நகை வாங்குவது போல வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் உரிமையாளர் உதய் மற்றும் ஊழியர் நிதின் ஆகியோரை சரமாரியாகவும் தாக்கியுள்ளனர். இதில் உதயை கழிப்பறையில் வைத்து பூட்டிய கொள்ளையர்கள் நிதினை நாற்காலியில் கட்டி போட்டு அங்கிருந்த 1 கிலோ தங்க கட்டிகளையும் திருடிக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். குற்றவாளிகள் தடயம் தெரியாமல் இருக்க அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை உடைத்ததோடு அதன் ஹார்ட் டிஸ்கையும் உடன் எடுத்து சென்றுள்ளனர். இந்த துணிகர கொள்ளை குறித்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவின் பேரில் ஸ்ரீரங்கம் உதவி ஆணையர் சீதாராமன் அவர்களின் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கொள்ளையர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற பலத்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு தனிப்படை புனே நகருக்கும் மற்றொரு தனிப்படை பெங்களூருவுக்கும் விரைந்துள்ளது. விரைவிலேயே குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் காவல்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கோவையில் நடைபெற்ற தற்காப்பு கலை பட்டய தேர்வில் 210 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வண்ண பட்டயங்களை பெற்றனர். கோவை பேரூர் அருகே ஹயாஷி ஹா கராத்தே ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக கோவை மேற்கு பகுதியில் கராத்தே பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகளுக்கான பட்டய தேர்வு மற்றும் பரிசளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த தேர்வில் பல்வேறு நிலைகளில் பயிற்சி பெற்று வரும் சுமார் 210 மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தங்களது கராத்தே திறமைகளையும் வெளிப்படுத்தினர். அவர்களின் பயிற்சி திறன் மற்றும் தொழில்நுட்ப நேர்த்தியின் அடிப்படையில் தகுதியான மாணவர்களுக்கு 6 வகையான வண்ண பட்டயங்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு குறித்து ஹியோஷி தொழில்நுட்ப இயக்குநர் மற்றும் தலைமை தேர்வாளர் VMC மனோகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த தேர்வுகள் மூலம் மாணவ மாணவியர் தங்களின் கடின உழைப்பிற்கும் திறமைக்கும் ஏற்ற அங்கீகாரத்தை பெறுகின்றனர் என்றும், சமீபத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாவட்ட மற்றும் மாநில அளவிலான கராத்தே போட்டிகளில் வெற்றி பெற்ற பல திறமையான வீரர்கள் இந்த ஃபெடரேஷனில் பயிற்சி பெற்று வருவது தங்களுக்கு கிடைத்துள்ள கூடுதல் பெருமிதம் என்றும் தெரிவித்தார். ஐஏஷியா கராத்தே அமைப்பின் சார்பாக கோவை மேற்கு பகுதியில் பயிற்சி பெற்று வருகின்ற கராத்தே மாணவர்களுக்கு இன்றைக்கு பட்டய தேர்வு பேரூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 210க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கடந்த 6 மாதங்களாக பயிற்சி செய்து இந்த பயிற்சியின் தரத்தை என் முன்னால் நிரூபித்து பயிற்சி பெற்ற தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு கலர் பட்டயம் வழங்கப்படுகிறது. மதுரையில் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா களை கட்ட தொடங்கியுள்ளது. வரும் மே 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கவுள்ள நிலையில் அந்த வைகை ஆற்றினை தன் ஆர்வலர்கள் சுத்தப்படுத்தி வருகின்றனர். மதுரையின் அடையாளமான உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வரும் மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை காண மதுரை மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வைகை ஆற்றில் திரள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் ஆழ்வார்புரம் பகுதி மற்றும் பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பகுதிகளில் ஆற்றில் அடர்ந்து வளர்ந்திருந்த ஆகாய தாமரைகள் பெரும் இடையூறாகவும் இருந்தன. இதனைத் தொடர்ந்து ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து கடந்த சில தினங்களாக வைகை ஆற்றில் முழு வீச்சில் சுத்தப்படுத்தி வருகிறது. லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இடத்தில் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி பக்தர்கள் குளிப்பதற்கும் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கும் வழிவகை செய்து கொடுக்கும் தன் ஆர்வலர்களுக்கு மதுரை மக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர். ஏன் நம்ம தூய்மை பணியில் வைகை ஆற்றை நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றால் மக்களுடைய நலன் கருதி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய வெப்பம் வருடம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வருடம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நம்மளுக்கு வெப்பம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இன்னும் 2027 இதை விட தாக்கம் அதிகமாக இருக்கும். காரணம்
நாம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். அந்த எதிர்கால நோக்கத்துடன் தான் நம்ம வைகை ஆற்றை தொடர்ந்து 3 வருடங்களாக ஆகாய தாமரை, கரையில் இருக்கும் படித்துறையில் இருக்கிற குப்பைகள், கழிவுகள், இது எல்லாத்தையும் நம்மளுடைய ஸ்டார் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து பணிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள சுற்றுலா ஸ்தலமான டாப் ஸ்லிப் பகுதியில் பயணிகள் தங்கும் விடுதி அருகே புலி ஒன்று உலா வரும் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது டாப் ஸ்லிப் மற்றும் கோழிக்கமுத்தி யானைகள் முகாம். இந்த பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி மற்றும் மான்கள் உள்ளிட்ட ஏராளமான வன விலங்குகளும் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் டாப் ஸ்லிப் அருகே உள்ள அம்புலி சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிக்கு மிக அருகிலேயே புலி ஒன்று சாதாரணமாக உலா வந்துள்ளது. இதை அங்கிருந்த சுற்றுலா பயணி ஒருவர் தனது கைபேசியில் படம் பிடித்துள்ளார். தற்போது இந்த காணொளி சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி சுற்றுலா பயணிகளிடையே அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புலி நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் சார்பில் தங்கும் விடுதிகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் மாலை 5 மணிக்கு மேல் எக்காரணம் கொண்டும் விடுதியை விட்டு வெளியே வரக்கூடாது, வாகனங்களில் சுற்றி பார்க்க வரும் பயணிகள் வனச்சாலைகளில் வாகனங்களை நிறுத்தி இறங்கவோ அல்லது வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்கவோ கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டில் அதிக சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி நூற்றுக்கணக்கான இளைஞர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகரில் ராயல் டெஸ்டிங் சென்டர் என்ற பெயரில் இயங்கி வந்த நிறுவனம் இஸ்ரேல் நாட்டில் கை நிறைய சம்பளத்தில் வேலை பெற்று தருவதாக கவர்ச்சிகரமான விளம்பரங்களையும் செய்துள்ளது. இதனை நம்பி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அந்த நிறுவனத்திடம் கோடிக்கணக்கில் பணத்தை பறிகொடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த பெஞ்சமின் என்பவர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், நிறுவனத்தின் உரிமையாளர் தேவா ஆசிர்வாதம் என்பவர் நேர்காணல் மற்றும் மருத்துவ பரிசோதனை முடிந்ததும் முதல் கட்டமாக 1 லட்சம் ரூபாய் செலுத்தச் சொன்னார். பணம் செலுத்திய பிறகு போலி ஆஃபர் லெட்டர் மற்றும் விசா நகல்களையும் அவர் வழங்கினார். பின்னர் வருமான வரி பிரச்சினைகளை காரணம் காட்டி மீதி 2 லட்சம் ரூபாயை ரொக்கமாகவும் பெற்றுக் கொண்டனர். தற்போது கோவை வந்து பார்த்தபோது சம்பந்தப்பட்ட நிறுவனம் மூடப்பட்டு உரிமையாளர் தேவ ஆசிர்வாதம் தலைமறைவாக இருப்பதும் தெரிய வந்தது என்றும் அவர் கூறினார். பெஞ்சமின் போலவே தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் தலா 3 லட்சம் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு கோடிக்கணக்கில் பண மோசடி நடந்திருப்பதும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் கோவை C2 ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள உரிமையாளரை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். பெஞ்சமின், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல். நான் பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன், இஸ்ரேலுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு. அதை பார்த்து இங்கே கோயம்புத்தூர் வந்திருந்தேன். கோயம்புத்தூர் ராயல் டெஸ்டிங் சென்டர்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில். அப்போ இங்கே வந்து அந்த எம்டியை பார்த்தேன், அவர் தான் ஓனரு. அவர் பேர் வந்துட்டு தேவ ஆசீர்வாதம். அவர் சொன்னார், தம்பி அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னார். அனுப்பி விடலாம். நிறைய இன்டர்வியூலாம் முடிச்சு எல்லாத்துலையும் பாஸ். அப்போ அவர் மெடிக்கல்லாம் எடுக்க சொன்னார். மெடிக்கல்லாம் எடுத்து எல்லாமே பாஸ் ஆகி வந்தோன்னா 1 லட்ச ரூபா நீங்கள் ஃபஸ்ட்டில் கட்டணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பேங்க் வழி தான், பேங்க் டு பேங்க் தான், ஒரு 35,000 ஒரு 65,000 அப்படி ரெண்டு அக்கௌண்ட்டில் அனுப்பி கொடுத்துட்டு அதுக்கடுத்து எல்லாமே உடனே கூப்பிட்டு ஆஃபர் லெட்ரு, விசா காப்பி எல்லாம் கொடுத்துட்டு சொன்னார் மீதி அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் எல்லாம் விசா காப்பி எல்லாம் கொடுத்தனால இனி அப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படின்னு உள்ளதில் உடனே என்ன செய்துட்டுன்னு சொன்னால் 2 லட்ச ரூபா கையிலே கேட்டார். ஏன்னா இனி நீங்கள் பேங்க்கில் போட்டு தந்தால் எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும், கையில் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் உடனே பாக்கி 2 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டு அவர் இன்னும் உடனே ரெடி ஆகிட்டுன்னு ஒரு வாரத்தில் ரெடி ஆயிரும், ஒரு வாரத்தில் ரெடி ஆகணும். அடுத்த கேட்க சொல்லுவார், அங்கே இஸ்ரேல் போர் நடக்கிறனால கொஞ்சம் ஃப்ளைட் ஓடியாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நாங்களும் அது உண்மைதானே அப்படின்னு உள்ள இதில் வந்துட்டு நாங்களும் நம்பி அப்படியே இருந்தோம். அவர் சரி சார்னு சொல்லிட்டு அப்போ அதே இது பண்ணிட்டே இருந்தார். இப்போ அப்படி சொல்லி 2.5 வருஷத்தை கடத்திட்டாரு. இப்போ திடீர்னு பார்த்தாச்சுன்னா நாங்கள் இப்போ இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா ஆஃபீஸ் எல்லாம் பூட்டிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஊரை விட்டு போன மாதிரி போயிட்டாரு, யாருமே இல்லை. அதான் என்ன பண்ணின்னு தெரியாமல் நாங்கள் கடைசியில் இப்போ வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்.
உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் திருக்கல்யாண வைபோகத்தை முன்னிட்டு அங்கு நடைபெறும் நிகழ்வுகள் பரபரப்பாக தொடங்கியுள்ளன. மதுரை மாநகரில் சித்திரை திருவிழா தற்போது களை கட்டியுள்ளது. விழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்வான அருள்மிகு மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற உள்ளது. இந்த மங்கள நிகழ்வை முன்னின்று நடத்தி வைப்பதற்காக திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை மற்றும் அருள்மிகு பவழ கனிவாய் பெருமாள் ஆகியோர் மதுரையை நோக்கி புறப்பட்டனர். முன்னதாக திருப்பரங்குன்றம் கோவில் உற்சவர் சன்னதியில் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சர்வ அலங்காரங்களும் செய்யப்பட்டன. திருப்பரங்குன்றத்திலிருந்து மதுரை நோக்கி செல்லும் வழியில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த திருக்கண்களில் சுவாமிகள் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழி நெடுகிலும் திரண்டு நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரே நாளில் 4,62,00,000 ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டு சாதனை படைத்துள்ளது. 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமன்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் சமீபத்தில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணியும் நடைபெற்றது. இதில் பணம் 4,62,27,739 ரூபாய், தங்கம் 742 கிராம், வெள்ளி சுமார் 12.8 கிலோ, அந்நிய நாட்டு கரன்சி 1448 நோட்டுகள் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருப்பது கோவில் நிர்வாகத்தினரை தற்போது ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பணம் மற்றும் நகைகள் மட்டுமன்றி பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக பித்தளை வேல்கள், கை கடிகாரங்கள், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள் மற்றும் விலை உயர்ந்த பட்டாடைகளையும் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். பழனி திருக்கோவில் வரலாற்றிலேயே ஒரே நாளில் இவ்வளவு பெரிய தொகை காணிக்கையாக கிடைப்பது இதுவே முதல் முறை என்று அறநிலையத்துறை வட்டாரங்கள் உற்சாகத்துடன் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாநகரில் பட்டப்பகலில் பட்டா கத்தியுடன் 2 இளைஞர்கள் செய்த ரகளையால் அப்பகுதியே போர்க்களமாக காட்சியளித்தது. தஞ்சாவூர் நகரின் மிக முக்கியமான வணிக பகுதியான கடைவீதிகள் மாலை நேரத்தில் வழக்கம் போல மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. அப்போது அங்கு வந்த 2 இளைஞர்கள் மது அல்லது போதைப்பொருள் மயக்கத்தில் கையில் நீண்ட பட்டா கத்தியை ஏந்தி பொதுமக்களை மிரட்டவும் தொடங்கினர். கையில் கத்தியுடன் ஆக்ரோஷமாக சுற்றிய அந்த இளைஞர்களை கண்டு கடைவீதிக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு மின்னல் வேகத்தில் விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களை அச்சுறுத்திய அந்த இருவரையும் காவல் நிலையத்திற்கு இழுத்து சென்றனர். பிடிப்பட்ட அந்த 2 ஆசாமிகள் யார், அவர்கள் எதற்காக கத்தியுடன் வந்தார்கள் என்பது குறித்து போலீசார் தற்போது தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றிய பொதுமக்களுக்கும் தங்களுடன் தேர்தலில் களப்பணியாற்றிய உடன் பிறப்புகளுக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் உறுதுணையாக நின்ற பொதுமக்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்த வாக்காளர் பெருமக்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திருவெரும்பூர் தொகுதி வேட்பாளராகிய எனக்கும், திருச்சி கிழக்கு தொகுதி வேட்பாளர் இனிகோ இருதயராஜிற்கும், மணப்பாறை தொகுதி வேட்பாளர் அப்துல் சமத்திற்கும் வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரின் இந்த நன்றி அறிவிப்பு திருச்சி மாவட்ட கழக உடன்பிறப்புகளிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஈடிஆர்களை வலியுறுத்தி பொதுவினர் போகிறதுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும், அரசாங்கத்தினர் என்னென்ன உதவிகள்லாம் வேண்டும் என்பதெல்லாம் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக என்னுடைய நிறுவனத்திலிருந்து அதற்கான நம்மளுடைய ஸ்டேட்டுக்கான நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டான அந்த கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நிறுவனம் சொல்கிறோம். தொடர்ந்து நம்முடைய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய துறையை சார்ந்த நீங்கள் அனைவருக்கும் நீங்கள் கொரோனாக்காக நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை கண்படாக பார்க்க முடிகிறது. இப்போ கூட நம்முடைய கலெக்டர் அவர்கள் உட்காந்து பேசுனதுக்கு நேர்மன் பழைய இதெல்லாம் நீங்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரன் சொன்னது மாதிரி அந்த ஈடிஆர்களை வலியுறுத்தி பொதுவினர்
என்னென்னலாம் செய்ய வேண்டும், அரசாங்கத்திலிருந்து என்னென்ன உதவிகளாம் வேண்டும் என்பதெல்லாம் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக என்னுடைய நிறுவனத்திலிருந்து அதற்கான நம்மளுடைய ஸ்டேட்டுக்கான நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டான அந்த கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துள்ளோம். கோவையில் தாய் யானையை பிரிந்த குட்டி யானையை அதன் கூட்டத்துடன் சேர்க்க வனத்துறையினர் மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகள் பின்னடைவை சந்தித்து வருகின்றன. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி அதிகாலை கந்தவயல் தற்காலிக சோதனை சாவடி அருகே ஆதரவற்ற நிலையில் இருந்த குட்டி யானை அலைந்து திரிவதை கண்ட வனத்துறையினர் உடனடியாக மீட்பு குழுவையும் அமைத்தனர். ட்ரோன்கள் மூலம் தாய் யானை கூட்டத்தை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. முதல் நாள் மாலை 3 மணி அளவில் ஒரு யானை கூட்டம் தென்பட குட்டி யானை லாவகமாக அந்த கூட்டத்திடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. இரவு முழுவதும் தெர்மல் கண்காணிப்பு வாகனங்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டதில் குட்டி பாதுகாப்பாக இருப்பதாகவும் கருதப்பட்டது. ஆனால் அடுத்த நாள் குட்டி யானையை தேடி சென்ற போது அது நீர்நிலைக்கு அருகே திக்கற்ற நிலையில் நிற்பதும் கண்டறியப்பட்டது. கூட்டத்தில் இருந்த ஒரு ஆண் யானை அந்த குட்டியை ஆக்ரோஷமாக விரட்டி அடித்ததால் அது மீண்டும் தனித்து விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் நாளான இன்று ஓடந்துறை பகுதியில் வனத்துறையினர் அமைத்துள்ள தண்ணீர் தொட்டி அருகே குட்டியை நிறுத்தி வைத்து வேறொரு கூட்டத்துடன் சேர்க்க அதிகாரிகள் காத்திருந்தனர். மாலை 6 மணி அளவில் குட்டி மற்றொரு கூட்டத்தை சந்தித்த போதிலும் மீண்டும் அங்கிருந்து அது விரட்டப்பட்டது. யானை கூட்டங்களால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வரும் அந்த குட்டி யானை தற்போது மிகவும் சோர்வடைந்த நிலையில் உள்ளது. இதனையடுத்து வனத்துறை கால்நடை மருத்துவர்களை நேரடி பார்வையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு குட்டிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டுள்ளார். திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக மதுரை வந்த அவருக்கு அவரது தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பும் அளித்தனர். தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பணிகளால் மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்ட தவேக தலைவர் விஜய் தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக பயணத்தை தொடங்கியுள்ளார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று நள்ளிரவு 1:30 மணியளவில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் விஜய் அவர்கள். நள்ளிரவு நேரம் என்பதையும் பொருட்படுத்தாமல் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் விமான நிலைய வளாகத்தில் திரண்டனர். விமான நிலையத்திலிருந்து காரில் சாலை மார்க்கமாக உடனடியாக திருச்செந்தூர் நோக்கி புறப்பட்ட அவர் இன்று அதிகாலை திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனமும் மேற்கொண்டார். தேர்தல் பரபரப்புகளுக்கு பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பதால் அரசியல் வட்டாரத்தில் இது உற்று நோக்கப்படும் ஒரு விஷயமாக மாறியுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் அவர்களின் திருக்கல்யாண வைபவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. தூங்கா நகரமான மதுரையில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழா அதன் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அதிகாலை 4 சித்திரை வீதிகளிலும் வலம் வந்த சுவாமியும் அம்மனும் பின்னர் முத்துராமையர் மண்டபத்தில் கன்னி ஊஞ்சலாடினர். அதன் பிறகு வெட்டிவேர் மற்றும் வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வடக்கு மேலாடி வீதி சந்திப்பில் அமைந்துள்ள பிரம்மாண்ட மணமேடையில் மண கோலத்திலும் எழுந்தருளினர். பின்னர் திருப்பரங்குன்றத்திலிருந்து எழுந்தருளிய பவழ கனிவாய் பெருமாள் தனது தங்கை மீனாட்சியை சுந்தரேஸ்வரருக்கு தாரை வார்த்து கொடுக்கும் வைபவம் முறைப்படி நடைபெற்றது. பின் மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் விண்ணதிர மீனாட்சி அம்மனுக்கு வைரத்தால் ஆன மங்கள நாணும் அணிவிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பக்தி முழக்கம் மதுரையையே அதிரச் செய்தது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மதுரை மாநகரமே தெய்வீக மனம் வீசும் விழா கோலத்தில் காட்சியளிக்கிறது.
கோவை சிஎஸ்ஐ திருமண்டல பேராயர் மீது சிறையில் இருக்கும் ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் புகார் அளித்துள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ரூஸ்வெல்ட் கடந்த 2003ஆம் ஆண்டு ஐடா செல்வகுமாரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஐடா செல்வகுமாரிக்கு முதல் கணவர் மூலம் பிறந்த பெண் குழந்தையை கொலை செய்த வழக்கில் ரூஸ்வெல்ட்டிற்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக அவர் கடந்த சில ஆண்டுகளாக திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ரூஸ்வெல்ட் கோவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தான் சிறையில் இருப்பதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கோவை பேராயர் பிரின்ஸ் கால்வின் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது மனைவி ஐடா செல்வகுமாரியை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் திருச்சபை விதிகளுக்கு மாறாக நடைபெற்றுள்ளது என்றும் அது மட்டுமன்றி தான் ராணுவத்தில் பணியாற்றி சம்பாதித்து சேர்த்த 175 சவரன் தங்க நகைகளையும் பேராயர் அபகரித்துக் கொண்டார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே பேராயர் பிரின்ஸ் கால்வினின் திருமணம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் தற்போது ஒரு கைதி அவர் மீது சுமத்தியுள்ள இந்த மனைவி மற்றும் நகை அபகரிப்பு புகார் கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. சிறந்த வீரர்களை தேர்வு செய்வதற்கான மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகள் உடுமலைப்பேட்டையிலும் கோவையிலும் கோலாகலமாக தொடங்கியது. ஜூன் மாதம் இறுதியில் கோவையில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கான தமிழக அணியை தேர்ந்தெடுக்கும் வகையில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகள் இன்று முதல் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளன. மொத்தம் 35 மாவட்ட அணிகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டிகள் 2 வெவ்வேறு இடங்களிலும் நடைபெற்று வருகின்றன. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் அண்மையில் திறக்கப்பட்ட சர்வதேச தரத்திலான புதிய ஹாக்கி மைதானத்தில் 17 மாவட்ட அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இதில் கோவை, திருச்சி, சென்னை, தூத்துக்குடி, விருதுநகர் அணிகள் களம் கண்டுள்ளன. அடுத்ததாக உடுமலைப்பேட்டையில் 18 மாவட்ட அணிகள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். வெற்றி பெறும் அணிகளுக்கான காலிறுதி, அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் வரும் மே மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் கோவையில் நடைபெற உள்ளது. சர்வதேச தரத்திலான மைதானத்தில் இந்த மாநில அளவிலான போட்டிகள் நடைபெறுவது இளம் வீரர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் அவர்கள் தனது கூட்டணி கட்சியினருடன் புகழ்பெற்ற அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. வாக்கு எண்ணிக்கை வரும் மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தற்போது ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக சார்பில் போட்டியிடும் PRG அருண்குமார் அவர்கள் பெரிய தடாகம் அருகே உள்ள அனுவாவி சுப்பிரமணியர் கோவிலுக்கு சென்றார். மலை மீது அமைந்துள்ள இக்கோவிலுக்கு செல்ல சுமார் 600 படிக்கட்டுகள் உள்ள நிலையில் அவர் சற்றும் அயராமல் நடந்தே மலையேறி சென்று முருகப் பெருமானையும் வழிபாடு செய்தார். சுவாமி தரிசனம் செய்ய வந்த அவருக்கு அங்கு திரண்டிருந்த கூட்டணி கட்சியினர் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பும் அளித்தனர். இந்த தரிசனத்தின் போது தேர்தல் களம் ஓய்ந்துள்ள நிலையில் தங்களது வெற்றியை காத்து நிற்பதற்காக தொகுதி வேட்பாளர் மேற்கொண்ட இந்த ஆன்மீக பயணம் அப்பகுதி மக்களிடையே கவனத்தை பெற்றுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரம்மாண்டமான திருக்கல்யாண விருந்து வழங்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாணத்தின் போது பழர்முதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை டிரஸ்ட் சார்பில் பிரம்மாண்டமான விருது வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் இந்த பாரம்பரியமிக்க விருந்து உபசரிப்பு இந்த ஆண்டு மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் மிக விமரிசையாக நடைபெற்றது. இந்த விருந்திற்காக சுமார் 7000 கிலோ அரிசி பயன்படுத்தப்பட்டுள்ளது. உணவு தயாரிக்கும் பணியில் நூற்றுக்கணக்கான சமையல் கலைஞர்களும் ஈடுபட்டுள்ளனர். உணவு அருந்திய பின்பு திருமண சடங்கின் முக்கிய மரபாக பக்தர்களுக்கு வெற்றிலை மற்றும் பாக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்பான விருது உபசரிப்பு மதுரை மக்களின் விருந்தோம்பல் பண்பை பறைசாற்றுவதாகவும் அமைந்துள்ளது.
இனி வரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல்லில் மது போதையில் கார் ஓட்டிய இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாநகரின் போக்குவரத்து நிறைந்த முக்கியமான பகுதியான நாகல் நகர் சாலையில் காலை அதிவேகமாக வந்த மாருதி ஆல்டோ கார் ஒன்று திடீரென்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்கும் இங்கும் தாறுமாறாக ஓடியது. இதனால் அந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் நிலை குலைந்தனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கார் முன்னால் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு பெண் மீது பலமாக மோதியது. இதில் அந்த பெண் வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு இரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்தார். அத்துடன் நிற்காமல் அந்த சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்ற வாகனங்கள் மீதும் மோதிவிட்டு கார் நின்றது. விபத்தை கண்டு கொதித்தெழுந்த அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக அந்த காரை சூழ்ந்து முற்றுகையிட்டனர். காரில் இருந்த 3 இளைஞர்களையும் வெளியே இழுத்து விசாரித்த போது அவர்கள் பேசக்கூட முடியாத அளவிற்கு தீவிர மது போதையில் இருந்ததும் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பொறுப்பற்ற முறையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய அந்த 3 இளைஞர்களுக்கும் சரமாரியாக தர்ம அடி கொடுத்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடமிருந்து இளைஞர்களை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். படுகாயமடைந்த பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கடந்த 3 மாதங்களாக தொடரும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள கீரம்பூர் பகுதியில் கடந்த 3 மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகத்திடமும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் துறையூர் பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் கைகளில் காலி குடங்களை ஏந்தியவாறு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் அமர்ந்ததால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் நின்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். வணக்கம் சார், என் பேர் கீரம்பூர் காந்தி நகர் காலனி, பேர் தனலட்சுமி. எங்களுக்கு தண்ணி பிரச்சனை பெருசாக இருக்குது. 3 மாதம் ஆச்சு. கிளர்க்காக ஃபோன் பண்ணால் நாங்கள் தலைவரே கிடையாது. எங்களுக்கு பிடி சாருக்கு சொன்னால், விவோகிட்ட சொன்னால் யாரும் நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு குடிநீர் கிடையாது, தண்ணி தேங்குறது கிடையாது, எந்த நடவடிக்கை இல்லை. சொல்லி சலிச்சு போச்சுங்க. அதனால நாங்கள் தண்ணிக்கு போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு தயவு செய்து தண்ணி வரணும். உலக அமைதி, மக்கள் ஆரோக்கியம் மற்றும் பாரதத்தின் முன்னேற்றத்தை வலியுறுத்தி கேரள மாநிலத்தில் 4 நாட்கள் தொடர் மகா யாகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் கேரள மாநிலத்தில் பிரம்மாண்ட மகா யாகம் நடைபெற உள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்காக கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மகா மண்டலேஸ்வரர் சுவாமிகள், பிரபாரணந்தா சரஸ்வதி, மாதாட்சி தேவி மற்றும் ரஞ்சித் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது அவர்கள் பேசியதாவது: கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் எரிஞ்சாலக்குடா பகுதியில் அமைந்துள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற முருகன் திருக்கோவில் வளாகத்தில் வலம் வரும் மே மாதம் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 4 நாட்கள் தொடர்ந்து இந்த யாகம் நடத்தப்படுகிறது. இந்த சிறப்பு யாகத்தில் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து 60க்கும் மேற்பட்ட சன்னியாசிகள் மற்றும் உபாசகர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த ஆன்மீக சங்கமத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மே மாதம் 18, 19, 20, 21 நாடுகளில் பெரியூர் மகா யாகம் ஸ்ரீ ருத்ரா ஃபவுண்டேஷன், ஸ்ரீ சங்கமேஷானந்தா வேதிக் ஃபவுண்டேஷன் நடத்த போறேன். இந்த யாகம் உலக அமைதிக்காகவும் சாந்திக்காகவும் எல்லா விதமான வியாதிகள் ஆதிகள் தீர்க்கலுக்காகவும் நடத்த போறேன். அந்த யாகத்தில் எல்லா பக்தர்களும் கலந்து கொள்ள வேணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வால்பாறையில் நிலவி வரும் கடும் வெப்பம் மற்றும் வறட்சியின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக குறைந்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமான வால்பாறை எப்போதும் குளுமையான சீதோஷ்ண நிலைக்கும் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கும் பெயர் பெற்றது. வால்பாறையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கூழாங்கல்லாறு, சோலையாறு அணை, நல்லமுடி பூஞ்சோலை, காட்சிமுனை மற்றும் பாலாஜி கோவில் உள்ளிட்ட இடங்கள் சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடங்களாகும்.
ஆனால் இந்த ஆண்டு காடுகள் அழிப்பு மற்றும் அதிகப்படியான தேயிலை தோட்டங்களின் தாக்கத்தினால் மலைப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் நீராடி மகிழும் கூழாங்கல் ஆற்றில் நீர் முற்றிலும் வற்றி பாறைகளாக காட்சியளிக்கிறது. குளுமையை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகள் வறண்டு கிடப்பதைக் கண்டு பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு அதிக அளவிலான கூட்டத்தை எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதால் இதனை நம்பியுள்ள சிறு வியாபாரிகள், தங்கும் விடுதி உரிமையாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் கவலையடைந்துள்ளனர். ஒடிசாவில் உயிரிழந்த தனது சகோதரியின் வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை எடுப்பதற்காக அவரது எலும்புக்கூட்டை தோண்டி எடுத்து வங்கிக்கு கொண்டு வந்த முதியவரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒடிசா மாநிலத்தில் ஒரு ஏழை முதியவரின் சகோதரி சில காலத்திற்கு முன்பு உயிரிழந்துள்ளார். அவரது வங்கிக் கணக்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 20,000 ரூபாய் பணத்தை எடுப்பதற்காக அந்த முதியவர் பலமுறை வங்கிக்கு சென்று வந்துள்ளார். ஆனால் கணக்கு வைத்திருப்பவர் நேரில் வராமல் பணத்தை தர முடியாது என்று வங்கி அதிகாரிகள் பிடிவாதமாக மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது சகோதரி இறந்துவிட்டதை அதிகாரிகளிடம் பலமுறை எடுத்து சொல்லியும் அவர்கள் நம்ப மறுத்ததால் வேறு வழியின்றி ஆத்திரமடைந்த முதியவர் புதைக்கப்பட்ட தனது சகோதரியின் உடலை தோண்டி எடுத்து அதிலிருந்து எலும்புக்கூட்டை ஒரு பையில் போட்டு வங்கிக்கு நேரில் கொண்டு வந்துள்ளார். வங்கி வளாகத்திற்குள் முதியவர் எலும்புக்கூட்டுடன் நுழைந்ததை கண்ட ஊழியர்களும் மற்ற வாடிக்கையாளர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு முதியவரை இந்த நிலைக்கு தள்ளிய வங்கி அதிகாரிகளின் செயல் குறித்து சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.